பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு போராடுவது மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகாய மண்டலத்தில் தன்னுடைய கிரியை நடப்பிக்கின்ற ஆகாய பிரபுவாகிய பிசாசின் துரைத்தன சேனைகளோட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு யுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகாய பிரபுவாகிய அந்த வானமண்டலத்தில் கிரியை நடப்பிக்கின்ற பிசாசாகிய சாத்தான நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அவன் வந்துட்டு நம்மளை போல ஒரு மாம்சம் ரத்தம் கொண்ட ஒரு மனுஷனா இருந்தா அவனோட கூட நம்ம போராடிட முடியும் இல்லைங்களா? அவன் எப்படி இருக்கான்? அவன் ஒரு ஆவி, அசுத்தாவியா இருக்கான் இல்லைங்களா? அவன் நம்ம மேல எப்படி வந்துட்டு தன்னுடைய போர் ஆயுதங்களை எப்படி நம்ம மேல பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அவனுடைய தந்திரங்கள் மூலியமாக நம்மை கொழுப்பி வைக்கின்றதன் மூலியமாக அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மேல போரிடுவான். அவன் நம்ம மேல போரிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற அந்த உணர்வு கூட நம்மளுக்கு இல்லாதபடிக்கு நம்மள ஒரு மூலையில ஒடுக்கி வைக்கின்றது தான் பிசாசுடைய முழு திட்டமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ பலன் இருந்தாலும் அவன்கிட்ட பலன் இருக்கு அப்படின்றது அவனுடைய சிந்தைக்கு வராம நீ ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் அப்படின்ற அந்த உணர்வை ஒரு நல்ல பலவானான ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தைய அவனுடைய இருதயத்துல உடுத்தி வைத்துட்டா என்ன ஆகும்? அவனுடைய இருதயத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டான். அவன் வந்துட்டு நான் பலவீனமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி முழுசாவே ஒடுக்கி போய் ஃபுல்லா அவன் வந்துட்டு எந்த வேலையும் செய்யாம அவனால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லி முழுசா பலவீனமா மாறிடுவான் இல்லைங்களா? பிசாசுடைய தந்திரங்களும் கூட கிட்டத்தட்ட அப்படியாகத்தான் இருக்கும். அதனால இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம வந்துட்டு பிசாசுடைய தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக முதல் வசனத்தை வாசிக்கலாம் இன்னைக்குடைய படிப்பினைக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க இதோ தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கின்ற சர்வ ஆயுதங்களையும் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பிசாசு யாரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஒரு தந்திரக்காரனா இருக்கிறான் இல்லைங்களா? தந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன? அவனுடைய இன்டெலிஜென்ஸ்னால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்றது தான் அவன் வந்துட்டு யோசிப்பான் இல்லைங்களா? அவனுடைய முக்கியமான நோக்கமும் அவனுக்குரிய லாபமும் என்ன? இப்ப ஆண்டவருக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆத்மா என்னைக்கு ரட்சிக்கப்படுமோ அதுதான் அவருடைய முழு நோக்கமே. அதுக்காகவே தன்னுடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு. அதுக்காகத்தான் இயேசுப்பா ரத்தத்தை சிந்தினாரு. அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பார்க்கும்போது பிசாசு செயல்படுறது எதுக்காக? நம்மளுடைய ஆத்மா அழிஞ்சு போகணும். அதுதான் அவனுடைய கோல், அவனுடைய நோக்கமே. அந்த ஆத்மா ஆண்டவரை அறிஞ்சிக்காம அப்படியே பாவத்திலேயே இருந்து அந்த ஆத்மா அழிஞ்சு போகணும். நான் போற இடத்துக்கு எல்லாருமே போகணும் அப்படின்றது தான் பிசாசுடைய முழு திட்டம். அதனால அவன் எப்ப பார்த்தாலும் திட்டம் தீட்டிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு யாத்திராகம் புத்தகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்க நம்மை காட்டிலும் அதிக பலசாலிகளாக இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் அதிக ஜனங்களாக உயர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த வளர்ச்சியை பார்த்து, அவர்களுடைய பலத்தை பார்த்து எகிப்தியர்கள் அனைவருக்குள்ளேயும் ஒரு திகிலும் பயமும் உண்டாகி இவர் நிச்சயமாக எதனா ஒரு போர் வந்தால் மற்ற ராஜாக்களோட மற்ற ராஜ்யத்து அந்த ஜனங்களோட கூட சேர்ந்து நிச்சயமா நம்மளையே தோக்கடிக்கிற அளவுக்கு திறமை இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எகிப்தின் மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வருது இல்லைங்களா? தெரிய வரும்போது சரி, அவங்களுக்கு அதிகமா வேலை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் உழைப்பை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பலனை குறிச்சோ, இங்கிருந்து நம்ம எப்படி விடுதலையாகி போகலாம் அப்படின்றது குறிச்சோ, எதை குறிச்சோ அவங்களுக்கு கவலையே வந்துட்டு அவங்களோட சிந்தைக்குள்ள அந்த நினைவே வராது. அதனால அவங்கள முழுசாவே நம்ம மனசளவுல அவங்கள ஒடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திடலாம். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு
அவங்களுக்குள்ள ஒரு குறைவு அப்படின்றது ஏற்படணும். என்ன வேலை செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உணவு, வேலை செய்யாமல் போனால் தண்டனை அப்படின்றது போல ஒரு கடினமான ஒரு சிச்சைக்குள்ள அவங்கள கட்டி வைத்து அவங்களுடைய பலனை அவங்களே அறியாதபடிக்கு செய்வது. இதுதான் அவனுடைய திட்டமே. இது நார்மலா கதையின் வடிவத்துல இந்த விஷயங்களை கூட சித்தரித்து சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆப்பிரிக்கன் அடிமைகள் இருந்தாங்க இல்லைங்களா? ஆப்பிரிக்கன் அடிமைகளை வந்துட்டு இந்த வெள்ளை மனுஷர்கள் இருந்தாங்களே, ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு அவங்கள காசு கொடுத்து அடிமைத்தனத்துக்காக அவங்கள கொண்டு போய் தன்னுடைய எஸ்டேட்ல வேலை செய்யறதுக்கு வச்சுப்பாங்களாம். வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அடிமைகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்பா அப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்து இங்கிருந்து தப்பிச்சு எப்படி ஓடி போறது அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எப்படின்னா தப்பிச்சு நம்ம போயிடணும், இந்த அடிமைத்தனம் வாழ்க்கை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்களாம். அப்போ எந்த ஒரு எஜமானன் வந்துட்டு அவங்கள அடிமையா காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டு வந்தாரோ அந்த எஜமானருக்கு எப்ப பார்த்தாலும் இது பத்தியே யோசிச்சு 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 ரொம்ப கவலையா இருந்துச்சான். கவலையா இருந்ததுனால அவர் வந்துட்டு இந்த அடிமைகளுக்குள்ள ஒவ்வொருத்தருமே அந்த திட்டங்களை தீட்டி கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது எல்லாருமே ஒருத்தர் ஓடி போனா இன்னொருத்தரும் ஓடி போகணும்னு சொல்லி நினைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஓடி போனவன் எப்படி எல்லாம் வந்துட்டு சில அந்த இன்டெலிஜென்ஸா சில திட்டங்களை போட்டானோ அந்த விஷயங்களை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இவங்களும் அப்படியே ஓடிடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சில பேரை கொல்லுவான், சில பேர் வந்துட்டு ரொம்ப கடினமா வந்துட்டு நடத்துறதுக்கு சிச்சைகளை கொடுப்பான் அந்த ஓனர், எஸ்டேட் ஓனர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியல. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட ஆலோசனை வந்துட்டு சொல்றதுக்காக வருவாங்க. ஏன்பா இவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துற, இவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறதுனால உன்னுடைய வேலை எல்லாம் நடக்க போறது கிடையாது. ஒரே ஒரு வேலை செய். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ இவங்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றுத்தாழ்வு அப்படின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துரு. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதான் எஸ்டேட்ல வேலை செய்யறவங்கள ஒரு தாழ்வானவங்க அப்படின்றது போலையும், வீட்டுக்குள்ள வேலை செய்யறவங்க அவங்கள காட்டிலும் கொஞ்சம் உயர்வான இடத்துல இருக்கிறவங்களோ அப்படின்றது போலியான ஒரு சிந்தைய நீ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ஷியாலிட்டி அவங்களுக்குள்ள கொண்டு வந்துரு, வேறுபாடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுன்னு எப்ப பார்த்தாலும் தான் உயர்வுல வரணும், தான் கீழே இருக்க இது பத்தியே யோசிச்சுன்னு இருந்து கடைசி வரைக்கும் தாங்க அங்கிருந்து விடுதலையாய் போறதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொடுப்பாங்க. பிளானை கரெக்டா அந்த எஸ்டேட் ஓனருக்கு ஒர்க் ஆகும். சூப்பரான பிளான் கொடுத்தப்பா நீ எனக்குன்ட்டு. அந்த எஸ்டேட் ஓனர், நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நிறைய பேரை கொல்றதுக்கு நான் முயற்சி எடுத்தேன், பயங்கரமா தண்டனைகளை கொடுத்தேன், ஆனா இது எதுலயும் இது கண்ட்ரோலுக்கு வரல. ஆனா நீ சொன்ன இந்த ஒரு ஆலோசனைனால இது கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னாங்களாம். அது போலதான் பிசாசு கூட நம்மள என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம இந்த உலகத்தின் பாவத்துக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கூட மரிச்சு பரலோகத்துக்காக நம்ம வந்துட்டு பரலோகத்தின் நீதிக்காக அவரோட கூட எழும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஏசப்பா நம்மளோட கூட நம்ம உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் அவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் ஜபிக்கின்ற அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம பாக்குறோம். நிறைய ஆவிக்குரிய வரங்களும் ஏசப்பா நம்மளோட இருக்கிறாரு அப்படின்றதுக்கு உண்டான நிறைய சான்றுகளும் இருக்கு. பட் அது எதையும் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்முறைக்கு நம்ம தர்றதுக்கு முடியாத அளவுக்கு, கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்மளை குழப்பி வைக்கிறதுக்காக அநேக தந்திரமான சில ஆயுதங்களை பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருப்பான். அவனோட திட்டங்களை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவனை எதிர்த்து நிற்க முடியும். எபேசியர் வசனத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சர்வாயுதங்கள் அப்படின்னு சொன்னா சத்தியம் என்கின்ற கச்சை இல்லைங்களா? நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்துல பார்க்கும்போது, உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ என்ன பண்ண, என்கிட்ட நீ வந்துட்டு வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா வஸ்திரம் அப்படின்னு சொன்னா என்ன, நிர்வாணம்னா என்ன? நிர்வாணம் அப்படின்னு சொன்னா அது பாவம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு கீழ்ப்படியாமை துஷ்செயல் தான் நிர்வாணம் என்கின்ற ஒரு காரியம் இல்லைங்களா? அந்த நிர்வாணம் என்கின்ற அந்த விஷயம் எப்போ நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போகும்? சத்தியம் என்கின்ற அந்த கச்சை, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது. சத்தியம் என்றால் என்ன?
தேவனுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த சூழ்நிலையே ஆகட்டும், பிசாசு நம்மளுக்கு கீழ்ப்படியாமைய டைரக்டா தர மாட்டான். பாவத்தின் மேல் நல்ல எண்ணத்தை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள உண்டு பண்ணுவான். இல்லப்பா, நீ ஒரு பொய் சொல்றதுனால ஒரு நாளைக்கு உன் ஃபியூச்சர் தான் நல்லா இருக்க போகுது. என்னப்பா, இப்போ நீ ஒரு 16 மணி நேரம் வேலை செய்யறதுனால நாளைக்கு உன் ஃபியூச்சர் தானே நல்லா இருக்க போகுது. நீ ப்ரே பண்றதுனால என்ன கிடைக்க போகுது. ஓவராலா நீ ஆண்டவர் விட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டான். நம்மளோட மைண்ட் தாட்ஸ்ல மத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்மளோட இருதயங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தைகளை, உனக்கு ஏஜ் ஆயிட்டே இருக்கு பார்த்தல்ல, இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் உழைக்கணுமா இருக்கும், உன் ஃபேமிலியை பார்க்கணுமா இருக்கும், உன்னை பத்தி யோசிக்கணுமா இருக்கும் அப்படின்றது போல அப்போ நம்மளை கன்வின்ஸ் பண்ண வைப்பான். ஆமால்ல, இப்போ எறும்பை பார்த்து புத்திமதியை கத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி வசனத்தை கூட வச்சு அந்த சுச்சுவேஷன் கேட்டுறது போல பேசுறதுக்கும் பிசாசு ஏசப்பாகிட்டயோ வசனத்தை பேசுறது நம்மளால பாக்குறோம் இல்லைங்களா? இப்படி பாவத்தின் மேல் ஒரு நல்ல எண்ணத்தை வர வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம செயல்முறையில கீழ்ப்படியாமைய நம்ம செய்யும் போது நம்மளுக்கு பெருசா இது கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு இருதயத்துக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த இருதயம் உறுத்தும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு உணர்வே இல்லாம போயிருவோம். இது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால நாங்க அந்த இடத்துல நிர்வாணமா மாறிடுவோம், ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க தகுதியை இழந்துருவோம் அப்படின்றதுதான் உண்மை இல்லைங்களா? அப்படின்னா எல்லா நேரத்திலையும் கூட ஒரு காரியத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம முடிவு செய்யற அப்படின்னா, தீர்மானங்களை எடுக்கிற அப்படின்னு சொன்னா, இது வசனத்தின் அடிப்படையில இருக்கா? இது ஏசப்பாக்கு பிடிக்குமா? இன்னைக்கு நான் இப்படி பேசுறதுனால நான் ஏசப்பாவை பார்க்க முடியுமா? நான் இப்படி நடந்துக்கிறதுனால நான் நிச்சயமா ஜபிக்க முடியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது இதனால நிரூபிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இருதயத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் வசனத்தின் மூலியமா நம்மளோட பேசுவாங்க. அதனால்தான் சத்தியம் என்கிற அந்த கட்சியை நம்ம கட்டிக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? நம்மளுடைய மானத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அதுக்கடுத்து நீதி என்னும் மார்க் கவசம் அப்படின்னு சொல்லி பிரஸ்ட் பிளேட்ஸ் இல்லைங்களா? நீதி என்னும் மார்க் கவசம் நம்ம நம்ம ஒடுத்தி வைக்கிறவங்களாக நம்ம அணிந்து கொண்டவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும்? பிசாசு எப்படிப்பட்ட ஆயுதங்களை நம்ம மேல பயன்படுத்தும் போது கூட சம்பந்தப்படாத நம்ம அதை பத்தி யோசிக்காம இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கும் போது ஏன் பிசாசு என்ன பண்ணுவான்? சில சொந்த பந்தங்கள் மூலியமாக, சில சிநேகிதர்கள் மூலியமாக, வேலை பார்க்குற இடங்கள்ல சில நம்மளோடு கூட உடன் படியாற்றுகின்றவர்களாக இருக்கின்ற அந்த சகோதரிகள் மூலியமாக சில சிந்தைகளை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அவன் புகுத்துக்கிறதுக்கு அநேக வழிகளை தேடிக்கொண்டு திரியுவான் இல்லைங்களா? ஆனா எனக்கு என்ன வேணும்? அது உள்ள வராதபடிக்கு, என் இருதயத்துக்குள்ள அது வராதபடிக்கு தடை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீதி என்னும் மார்க் கவசம் எனக்கு வேண்டும். நீதி என்னும் மார்க் கவசம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? நீதியை பின்பற்றுகிறவர்கள் நீதிமான் அப்படின்னு சொல்லி 1 யோவான் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சத்தியத்தை எப்பொழுது சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமோ அப்போ நீதி என்னும் மார்க் கவசம் நம்ம அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலியமா நம்மளால அறிஞ்சுக்கொள்ள முடியும். 3வதா நம்ம பார்க்கும்போது இதோ சத்தியத்தை அறிவிக்கிறதுல ஆயத்தம் என்கின்ற பாதரட்சிய எப்பொழுதும் நம்ம அணிந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆயத்தம் எப்போ நம்ம ஆயத்தமா இருப்போம்? இப்போ ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வாங்க சிஸ்டர் போலாம், வாங்க இவங்களுக்கு ஜபிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? தன்னோட கீழ்ப்படியாமைகள் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க எப்பவும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னா, உற்சாகமானதா இருக்கிறதுனால நடங்க, கனெக்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன், நான் ஜபிக்கிறேன், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமானது நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா ஆயத்தம் என்கின்ற அந்த பாதரட்சிய நம்ம எப்பவும் கூட அணிந்து கொண்டிருக்கணும். 4வதா பார்க்கும்போது விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிசாசு மெயின் இதுதான் முக்கியமான ஒரு இடம், அது கேடகம் என்கின்ற விசுவாசம். விசுவாசத்தை எப்ப நம்ம இழந்துருவோமோ, இப்போ நம்மளுடைய வீட்டுல கனத்துக்குரிய ஒரு மனுஷனா ஒரு கணவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஏதோ ஒரு எஜமானா இருக்கிற ஏதோ ஒரு மனுஷர் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் மேல இருக்கிற அந்த மதிப்பு எப்ப குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னொரு மனுஷர் மேல அதிகமான மதிப்பு உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இவர் மேல இருக்கிற மதிப்பு அப்படியே குறைந்து போய்விடும் இல்லைங்களா? பிசாசு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை காற்றிலும் அதிகமாக இது மிகவும் மகிமை உள்ளது அப்படின்றது சொல்லி இந்த உலகத்துக்குரிய சில காரியங்கள் மேல நம்மளுடைய கவனத்தை அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக எப்பொழுதும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அப்படியே டைவர்ஷனை திருப்புவோம். பெருமை அப்படின்றது, இந்த உலகத்தின் பொருட்கள் அப்படின்றதும், இல்லைன்னா வந்துட்டு பெருமையான எந்த விஷயங்களா இருக்கட்டும், இதனால என்ன பிரயோஜனம், இதனால உனக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை நம்மளுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? எடுத்த உடனே ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வச்சு ஜபிக்கணும்னு சொல்லி நம்ம அதை சாய்ந்து நிக்க மாட்டோம். எடுப்பா இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி மொபைல்ல போய் சர்ச் பண்ணி பாத்துடலாம். ஓஹோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்படின்னா கேன்சரா எனக்கு, அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா எனக்கு வந்துட்டு பிரெயின் டியூமரா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வயர்ல வந்துட்டு டியூமர் வந்துட்டு இருக்கா அப்படின்றது போல நம்ம யாரை சாய்ந்து நிக்கணுமோ அவரை சாய்ந்து நிக்காதபடிக்கு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிம்பிளான மெத்தட் இருக்குப்பா, அதை காட்டுறலும் வசனத்தை தேடுற, ஏன் தேடுற நீ இங்க தேடு அப்படின்னு சொல்லி நம்மள டைவர்ட் பண்ற அளவுக்கு பிசாசு தந்திரமா தன்னுடைய திட்டங்களை தீட்டி கொண்டே இருப்பான். இன்னொரு ஆயுதம், சர்வாயுதங்கள்ல இன்னொரு ஆயுதம் எது? ரட்சண்யம் என்கின்ற தலைச்சீராவை நம்ம எப்பவும் கூட நம்ம தலையில அணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ரட்சணம் என்கின்ற தலைச்சீராவை வைத்திருக்கணும். நம்மளுடைய தலைச்சீராக இருக்கின்ற ரட்சணம் என இயேசு என்கின்ற அந்த நாமம் தானே, அதுல நம்ம உறுதியா இருக்கணும் இல்லைங்களா எப்பவுமே. அதுக்கடுத்து தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது கூட சர்வாயுதங்கள்ல ஒண்ணு. அப்பதான் ஒரு காரியத்தை அந்த சந்தர்ப்பத்து சூழ்நிலைக்கு ஏற்றது போல இதுக்கு நான் எப்படி தீர்மானத்தை எடுக்கட்டும், இந்த மனுஷன் இப்படி என்ன பேசுறாங்களே இவங்களுக்கு எப்படிப்பட்ட பதில கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்மளுக்கு மாம்சத்துக்குரிய ஆலோசனைய, மாம்சத்துக்குரிய அந்த வார்த்தைகள் நம்மளோட இருதயத்துக்குள்ள இருந்து முடிவுகள்லயும் வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து பிசாசை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த ஆவின் பட்டயத்தை நம்ம பிடிச்சுக்கணும். தேவ வசனம் என்கின்ற ஆவின் பட்டயம், இதன் மூலியமாக பிசாசுடைய தந்திரங்களோட நம்ம எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? பிசாசை குறிச்சு ஆதி ஆகமத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வசனத்துல கவனிக்கலாம். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். ஆமென். என்னங்களா? பிசாசானது இதோ ஏதேன் அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த அந்த சர்ப்பத்தின் அந்த வடிவத்தில் இருந்த பிசாசானது தந்திரமா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன? தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய திட்டத்தை அங்க நடைமுறைக்கு கொண்டு வருகிறதுக்காக எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படின்றது முன்கூட்டி தெரிஞ்சிருந்து பிளான் பண்ணி பேசுவாங்க இல்லைங்களா? அது போல உதாரணத்துக்கு நாங்க இங்க எங்களுடைய சகோதரங்க இங்க ஷிவமோகல எல்லாம் இருக்கிறாங்க சில டிசிபிள்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசிபிளா இருக்கிற சகோதரர் சொன்னாரு, அவங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்துட்டு ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க. இந்த தினக்கூலி வேலை செய்ய போவாங்க இல்லைங்களா, இதுல எல்லாம் வயல்ல வேலை செய்யறதுக்கு போவாங்க இல்லைங்களா, தினக்கூலி வேலைக்கு. அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு நாளுக்கு ஒரு 500 ரூபாய் பேமெண்ட்ன்றது போல கொடுப்பாங்க. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த வயல்ல வேலை செய்யறதுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் கிடைக்க மாட்டேன்றாங்கன்றதுனால அந்த வயலுடைய அந்த ஓனர் இருப்பாங்களே, அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏழ்மையான இந்த சகோதரர் கூப்பிட்டு சொல்லுவாரு, இதோ அப்பா உனக்கு ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் தர வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. இல்லையா பரவாயில்லையா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படி. இல்ல வச்சுக்கோ உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவரு கையில காசு வச்சு ஏதோ செலவு பண்ணிட்டாரு. செலவு பண்ணதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு, நீ இனிமே எந்த வயலையும் வேலைக்கு போக கூடாது, என்னுடைய நிலத்துலதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை டிமாண்ட் பண்ணி, நீங்க என்கிட்ட காசு வாங்கி இருக்கிறதுனால இனிமே 600 ரூபாய் பேமெண்ட் கிடையாது, 400 ரூபாய் பேமெண்ட் உனக்கு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. சரி ஐயா அப்படி இருந்தா நான் உங்களுடைய பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. சொன்ன உடனே இல்ல பணம் எல்லாம் ரிட்டர்ன்லாம் எனக்கு வேணாம், நீ இங்கதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி
நோக்கம் எப்படி இருக்கு பாருங்களேன். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயல்ல வேலை செய்யறதுக்கு யாரும் ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. இவரை விட்டா நல்ல வேலை செய்யறவரா இருக்கிறாரு, வேற என்ன வயல்ல போய் வேலை செய்யறதுக்கு வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. அதனால இவங்களை வந்துட்டு என்னுடைய இந்த தந்திரமான வலையில இவர் சிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சிக்க வைத்த ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த உலகத்தின் ஞானிகள் இல்லைங்களா, அந்த ஞானத்தை இசப்பா பைத்தியமாக்குன்ற ஒரு நாள் வரும் இல்லைங்களா. நிச்சயமா அவனுடைய நடுக்கைக்கு ஏற்ற பதிலை இசப்பா கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஆனா இங்கேயும் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இதோ பிசாசானவன் தந்திரமா இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவனுடைய தந்திரத்தை இந்த அதிகாரத்திலேயே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 4-5 வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமென். அதுதான் கீழ்ப்படியாமை என்கிறது பாவம் இல்லைங்களா. அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த பாவத்தின் மேல ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குறது எப்படி பிசாசுடைய தந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாருங்களேன். நீ ஆண்டவருடைய வார்த்தைலாம் ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனா என்னன்னு சொல்லி சொல்றான், நன்மைய தீமைய அறியத்தக்க அந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா. ஆனா நன்மை தீமையின் கனியை நீ புசிக்கும் போதும் உனக்கும் நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றது உனக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து நீயும் தேவனை போல மாறலாம் இல்லையா. நல்ல விஷயம் தானே, நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமைக்குள்ள நம்ம போறதுக்கு பாவத்தின் மேல ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குவான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அநேக இடங்கள்ல நீ இப்போ இப்படி பேசலனா, அவங்கள எதிர்த்து பேசலனா, நீ அவங்கள திட்டலனா நிச்சயமா அவங்க நாளைக்கு தலைமையில ஏறி உக்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுவான். நீ இந்த ஒரு பொய் தானப்பா, பொய் சொல்லு, ஒன்னும் நடக்க போறது கிடையாது, நாளைக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லைங்களா. எடுத்த உடனே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயிரு அப்படின்னு சொல்ல மாட்டான். பாவத்தின் மேல ஒரு நல்ல எண்ணத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாம போயிருவோம் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். அதனால இப்படியாகத்தான் தந்திரமாகத்தான் தன்னுடைய திட்டங்களை அவன் தீட்டிக் கொண்டே இருப்பான். ஆனா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சர்வாயுதங்களை நாம் எப்பொழுது தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றவர்களாக எப்பொழுதும் கூட நம்மளுடைய முழு இருதயத்தோட, நம்மளுடைய முழு சிந்தையோட, நம்மளுடைய முழு ஆத்மாவோட, நம்மளுடைய முழு பலத்தோட, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது பிசாசு தான் பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு புரிய வந்துடும். அதனாலதான் ஏசப்பா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப மத்தாய் புத்தகத்துல பார்க்கும்போது ஏசப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அதே நுகத்தை குறித்து பேசும்போது இந்த 1 கொரிந்தியர்ல ஒரு அதிகாரத்துல நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணிக்கப்படாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அங்கேயும் நுகம் இருக்கு, இங்கேயும் நுகம் இருக்கு. அங்க தேவன் சொல்றாரு, இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துக்கு என்னுடைய வசனத்தை நீ ஒரு நுகமாக உன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு நீ நடப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. நான் தான் அதை வெயிட்டா இல்லாதபடிக்கு நானே அதை சுமக்கின்றதுக்கு உனக்கு பலனை கொடுக்கின்றேன், சுமக்கின்றவன் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தேவனுடைய சொல், அவருடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு தீர்மானங்களை நம்ம எடுத்து நடக்கணும் அப்படின்றத அவர் என்னுடைய நுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நுகத்தை நம்ம மேல சுமந்துக்கும் போது என்ன நடக்குங்களா, உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறது தானே, உனக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நீ எனக்கு இப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன் நானு, எதோ இந்த உலக ரீதியான ஆலோசனைகளை கொடுப்பாங்க இல்லைங்களா. சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்குள்ள என்ன ஆகும், அந்த நேரத்திலேயே அதை கேட்ட உடனே ஒரு பயம் என்கிறது, ஒரு திகில் அப்படின்றது நம்மளுக்குள்ள வந்துடும். பிசாசு இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட அவங்க மூலியமா கூட பேசும்போது, ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெயின் வந்துச்சுன்னா இது இதோடைய சிம்டம்ஸா இருக்கலாம், ஒருவேளை இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொன்னா சில பேர் அதையே நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பிரதர் எனக்கு ஏதோ முதுகு வலி வந்துச்சு பிரதர், எனக்கு அப்போ கேன்சர் இருந்துச்சு, அப்போ வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கேன்சர் போலியோ அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ஒரு நாள் கால் பண்ணாங்க.
சிஸ்டர், உங்க இருதயத்துல எப்பெல்லாம் எனக்கு இன்னும் கேன்சர் போல அப்படின்ற நினைப்பு வருதோ அப்பதான் உங்களுக்கு முதுகு வலியே வருது. அதனால சந்தேகப்பட்டு பார்க்காதீங்க. ஏசப்பா ஒரு வாட்டி உங்களை சுகமாக்கிட்டாருன்னா, அவரு ஒரு வாட்டி சுகத்தை கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். திருப்பி திருப்பி செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு உண்டான காரணம் உங்களுடைய பயம்தான். ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நான் இனிமே அப்படி நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பயந்ததுக்காகவும் சந்தேகப்பட்டதுக்காகவும் என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னா, ஏசப்பா கிட்ட கேட்டாங்க. இப்ப முதுகு வலி இருக்கா பாருங்க, நான் ஜபிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல பிரதர் போயிடுச்சு, நான் ஜபிக்கவே இல்லை, போயிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாங்க பிரதர் புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு போனதுதான். திருப்பி அவங்களுக்கு முதுகு வலி வரல, கேன்சரும் இல்லை. அவங்க கம்ப்ளீட்டாவே ஹீலா இருக்கிறாங்க. பீதர் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. பீதர் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் போல இருந்து வயிறுல வந்துட்டு பெரிய ஒரு கட்டி போல இருந்துச்சு. சரிங்களா? பிசாஸ் எப்படி தந்திரமா செயல்படுவான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வலது காலில் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கலாம், அங்க வலி இருந்திருக்கலாம், அதுக்கடுத்து ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கலாம். எப்போ நீங்க இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள நீங்க நடந்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. வலது காலில் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா இடது காலில் இப்போ பெயின் கொடுக்கறதுக்காக வரமாட்டான் அவன். திருப்பியும் அங்கதான் வருவான். அங்கேயே வந்தா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தோணும், அன்னைக்கு எனக்கு ஆன அந்த ஆக்சிடென்ட் தான்ப்பா இங்க பெயின் வருது அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கல அப்படின்றது போல உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் அப்படின்ற அந்த இருதயம் வந்துடும் இல்லைங்களா? அதனால பிசாசுக்கு தெரியும் அவனுக்கிட்ட ஆதி ஆகமத்திலிருந்து இப்போ வரைக்குமே இந்த 6000 வருஷத்துல எவ்வளவு மனுஷர்களை பார்த்திருக்கான் இல்லைங்களா? ஆனா அந்த 6000 வருஷத்துலயும் கூட அந்த ஒவ்வொரு தேவ மனுஷர்களையும் அவனுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் வெற்றி பெறும்படியா அவனுடைய திட்டங்களை தோற்கடித்து அவனை காலின் கீழ் போட்டு மிதிக்க வைக்கின்றதுக்கு தேவ ஆவியானவர் என்கின்றவர் ஒவ்வொரு தேவ ஜனங்களோட இருந்தாங்களே, அது போலவே உங்களோடையும் என்னோடையும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால்தான் யுகத்தின் பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சரி, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்க கூட பாருங்களேன், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் எவர்களுக்கு எதை மன்னித்தீர்களோ நானும் கிறிஸ்துவின் சன்னிதானத்துல நானும் அதை அவர்களுக்கு மன்னித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிசாசு நம்மை மோசம் போக்க கூடாது இல்லைங்களா? ஏன்னா அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே அப்படின்றாங்க. அப்படின்னா பவுலையே மோசம் போக்கி அவனுடைய ஆத்துமாவை கொள்ளையாடுகின்றதுக்கு பிசாசு வகை தேடி கொண்டிருக்கின்ற அந்த காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அந்த காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்ட ஒரு மனுஷன் அந்த கொரிந்தியருடைய அந்த சபைக்குள்ள இருந்தான் இல்லைங்களா? ஆனா அது பாவம் அப்படின்ற அந்த உணர்வே அவனுக்குள்ள இருக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பாவம் அப்படின்னு சொல்லி யாருமே அவனுக்கு கடிந்து அதை பத்தி புத்திமதி சொல்றதாகட்டும் எதையும் யாருமே செய்யாம இருந்தாங்க. பட் அங்க இருந்த சில சீஷர்கள்ல சில பேர் பவுலுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கும் போது பவுல் அந்த கொரியந்த பட்டணத்துக்குள்ள இருந்த அந்த மக்களை பார்த்து அங்க இருக்கிற சபையார்களை கடிஞ்சுக்கிறாரு. என்னன்னு சொல்லி, இல்லப்பா, இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம் புறஜாதிகள் மத்தியில கூட இல்லை இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்க சபையிலிருந்து வெளியேற்றாம இன்னும் வைத்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க வச்சிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு இன்னொருத்த கூட இவனு பார்க்கும்போது நானும் இப்படி பண்ணா தவறு கிடையாது, பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் பாவம் செய்யறதுக்கு கொஞ்சம் பிழுத்தமா பிசைந்த மாவு அத்தனையும் பிழுத்தமாவா மாத்திரும். அதனால அவனை சபையிலிருந்து வெளியேற்றிருங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தை எழுதுவாரு இல்லைங்களா? அதுக்கு அடுத்துதான் அதே விஷயத்தை வச்சு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, இல்லப்பா அந்த மனுஷனை மன்னிங்க அப்படின்றாரு. 7வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஆமென். என்னங்களா? நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக? துக்கத்தின் மேல் துக்கம் அவனுக்கு உண்டாயி அவன் அதிக துக்கத்துக்குள் முழுசாக சோர்ந்து போய், ஐயோ எனக்கு மீண்டும் ரட்சிப்பில்லையோ,
எனக்கு மன்னிப்புங்கிறது கிடையாதோ அப்படின்னு சொல்லி. என்ன பிரதர் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான், ஆனா அவனை திருப்பி சேர்த்துக்கிறதுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு விதமான கல்ச்சர்ஸுங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? நம்ம இந்தியாவுக்குள்ள கூட நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லயும் வெவ்வேறு விதமான கல்ச்சர்ஸுங்க இருக்கு இல்லைங்களா? அந்த கல்ச்சர்ஸ்ல சில பேருக்கு இது பாவம் அப்படின்ற அந்த உணர்வே இருக்காது இல்லைங்களா? அது போலதான் அந்த நாட்கள்லயும் அந்த கொரியந்து சபை, அந்த கொரியந்து பட்டணம் இருக்கு இல்லைங்களா? அவங்க எல்லாருமே புறஜாதி மக்கள். அவங்க நடைமுறை வாழ்க்கையில அவங்க சுற்றி வட்டாரத்துக்குள்ள யாரெல்லாம் எப்படிப்பட்ட அந்த சில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறாங்களோ அதை அப்படியே பார்த்து இவங்களும் இன்ஸ்பிரேஷனா எடுத்து இது பாவம் கிடையாது அப்படின்றது போல வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சோதம் குமரில் பாக்குறோம் இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படியே ஒரு தெரு, அப்புறமா ஊரு, முழு பட்டணம், அது முழுசாவே ஆண்டவருக்கு விரோதமா பாவத்துல செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு இல்லைங்களா? அப்படியாகத்தான் கொரியந்த மக்கள் மத்தியில அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய கண் பார்வையில இது மகா தீங்கான பாவம் அப்படின்றது அந்த மனுஷனுக்கு தெரியாம இருந்துச்சு. அதை தெரிவிச்சதுக்கு அடுத்து இது தவறுதான், பாவம் தான் சொல்லி அந்த டிசைபிள் அந்த பாவத்தை விட்டு அதுக்காக மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான். தனக்கு தேவன் மன்னிப்பாரா, மீண்டும் தன்னை மகனாக ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி. அதை கேள்விப்பட்ட பவுல், அவனை சேர்த்துக்கங்கப்பா, நம்ம யாரு அவனை வந்துட்டு நியாயம் தீர்த்து நீ நரகத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு? அவன் தான் மனம் திரும்பி நீதிமானா தேவன் கனி கொடுக்கறவனா மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறானே, அதனால அவனை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா மனுஷகுமாரன் வந்தது கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்காகத்தான். இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையுமே ரட்சிக்கிறதுக்காக தானே, எல்லாரையுமே ஒவ்வொரு விதமான பாவத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுஷர்களை மீட்டு ரட்சிக்கிறதுக்காக தானே வந்தாரு. அப்படின்னா இந்த மனுஷனை ஒருவேளை நம்ம சேர்த்துக்காம போகும்போது, ஒருவேளை நான் இவனை மன்னிக்கலப்பா விடு, அந்த அந்த மனுஷனை வெளியேற்றிட்டீங்க அவ்வளவுதான், அவனால சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா பிசாசி என்ன நஷ்டப்படுத்த பாக்குறான். அதனால நீங்களே அவனை மன்னிக்கிற அந்த இருதயத்தை இசப்ப கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அவனுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, அவனை மாத்தின்னு இருக்கான் அப்படின்றதுலாம் தெரியுது இல்லைங்களா? நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? அதே போலதான் நானும் கிறிஸ்துவின் சன்னிதானத்துல அந்த மனுஷனை மன்னித்து கொண்டிருக்கிற பிசாசி என்னை நம்மள வஞ்சித்து அவன்கிட்ட நஷ்டப்படுத்துறதுக்கு அங்க காரணம் உண்டாவதுபடிக்கு நானும் மன்னிக்கிறேன் அப்படின்ற பிசாசுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே அப்படின்ற ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்கீம்ஸ இப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட போனீங்கன்னா, பைக் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போட போனீங்கன்னா, நாங்க யாரும் போடல, நான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் அப்படின்றது ஏசப்பா தான் இல்லைங்களா? ஏசப்பா தான் எங்களுடைய இன்சூரன்ஸ். ஆனா கீழ்ப்படிஞ்சா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஏசப்பா பரிகாரிய கர்த்தரா இருப்பாரு. கீழ்ப்படியிலன்னா நிச்சயமா வாங்கி வச்சுக்கணும், எதுக்கும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அவசியத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் தான். ஒருவேளை வாங்கி வச்சுக்கணும் பாவம் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய கண் பார்வைக்கு முன்பதாக எது உகுந்தது அப்படின்றத நம்ம தீர்மானத்தை எடுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு இப்படியான ஸ்கீம்ஸை எதனா ஒண்ணு இது பண்ணிட்டு இருப்பான். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பண்றாங்க இல்லைங்களா? சில பேர் என்ன அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் இது போல ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கும் போது அவங்க இப்படிப்பட்ட எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ்னால கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அங்க போய் பார்த்தா, இல்ல இந்த இன்சூரன்ஸ்ல இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளவு மாசம் இருக்கணும், இதுக்கு இவ்வளவு காசு, அது வேற இது வேற, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க இது காசு கட்டிதான் ஆகணும் அப்படின்றது போல அதுல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குட்டியே எழுதியிருப்பான். சரிங்களா? அதை பார்க்காம டாக்டர் சிக்னேச்சர் போட்டுன்னு போயிருப்பாங்க இல்லைங்களா? அது போலதான் பிசாசுங்கிறவன் அவனுடைய திட்டத்தை ஆக மொத்தம் அதை நம்ம வாங்குறதுக்கு என்னெல்லாம் முன்னாடி ஒரு ப்ரமோஷன் அப்படின்றத கொடுக்கணுமோ அதை தான் முன்னாடி சொல்லியிருப்பான். அதுல என்னெல்லாம் குறை இருக்கோ அதை சின்ன எழுத்துல நம்ம கண்ணுல கூட படாதபடிக்கு பின்னாடி எழுதியிருப்பான். பிசாசு இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கும் நம்மளுக்குள்ள பாவத்தை செய்ய வைத்து ஆண்டவருடைய கோவத்துக்கு நம்ம ஆளாகிறதுக்கும் நம்மள ஆண்டவர் கோவத்துக்கு உள்ளாகும்படியா செய்யறதுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை அவன் தீட்டிக் கொண்டே இருப்பான். ஆனா நம்ம எப்பொழுதும் ஜாகிரதையா இருக்கணும். யோபு புத்தகத்துல அவன் எப்படி செயல்படுறான் அப்படின்றத வசனத்தின் மூலியமா கவனிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஆமென். ஆமென். ஒரு நாள் பிசாசு என்ன பண்றானா, இவன் குற்றத்தை சுமத்துகின்றவன் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். பழி சுமத்துகின்றது தான் இவனுடைய வேலை. இந்த மனுஷன் அவனுடைய கண் பார்வை சரியா இருக்கல,
ஏதோ இவன் வந்துட்டு உலக ரீதியான காரியங்கள்ல ரொம்ப ஆவலா அவனுடைய காதுகளை இதை கேட்கறான். இவனுடைய உதடுகள் வார்த்தை சரியா இருக்கல. அதனால ஏசப்பா பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. அப்படின்னா பாவத்தின் எஜமானன் நான் தானே. அப்படின்னா இவர்கள் என்னுடைய அடிமைகளாக இருக்கிறபடினால நீங்க எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், இவர்களை நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட போய் அதிகாரத்தை பெற்றிருப்பான் இல்லைங்களா? அந்த மனுஷர்களுடைய எல்லா வழக்குகளை குறித்து பேசுறான். வந்து இது ஏசப்பா இவன் மேல இந்த அலிகேஷன் இருக்கு, அதனால இவன் எனக்கு சொந்தம், இவன் மேல அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார் இல்லைங்களா? சிச்சை என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையில எது நடக்கும்போது கூட. ஆனா இங்க அவன் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனை குறிச்சு பேசுறாரு. அந்த மனுஷன் தான் யோபு. யோபுவை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றதுக்கு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். ஆமென். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாதான எல்லா காரியங்களையும் வெறுக்கின்றவன் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பயம் என்ன பண்ணும்? பொல்லாத எல்லா காரியங்களும் வெறுக்கும்படியாக செய்யும் இல்லைங்களா? எனக்கு தேவனுடைய பயம் இருக்கு அப்படின்றது ஏதோ இல்லப்பா, நான் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேச மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன், நான் இந்த இடத்துல இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன், அது என்னமே நடக்கட்டும் பரவாயில்ல. அவங்க அப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்க தான் ஆண்டவருக்கு முன்னாடி பதில் கொடுக்கணுமா இருக்கு. ஒரு நாள் நான் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா, நான் சர்வசாதாரணமான மனுஷன், எனக்கு ஏன் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஏன் அவங்க என்ன மதிக்கணும், ஏன் அவங்க வந்துட்டு எல்லாரும் காட்டுறோம் என்ன உயர்வானுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன எதுக்காக மதிக்கணும் அப்படின்றது போல் நான் ஒரு பொருட்டல்ல அப்படின்ற அந்த நினைவு நம்மளுக்குள்ள இருந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற அந்த உணர்வை ஏசப்பா நம்மளுக்குள்ள கொடுத்துருவாரு இல்லைங்களா? அவங்கள மன்னிக்கின்ற இருதயத்தையும் கொடுத்துருவாரு இல்லைங்களா? நானும் ஆண்டவர் அறியாம இருந்திருந்தா, நானும் வேத வசனங்களை வாசிக்காமல் இருந்திருந்தா இந்த புறஜாதியாகிய இந்த சகோதரனை போல நானும் நடந்திருப்பேன் இல்லைங்களா? அவங்க ஆண்டவர் அறியாததுனால அப்படி நடந்துக்கிறாங்க, அதை அவங்க மூலியமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால அவங்கள மன்னிக்கலாம்ப்பா. ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருந்தா என்ன காட்டுறோ அதிகமா ஆண்டவர் ஊழியத்தை பார்த்திருக்கலாம் அப்படின்றது போல ஏசப்பா நம்மளோட பேசுவாரு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் புரிய வைப்பாரு. ஆனா இங்க யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது யோபு சன்மார்கன், உத்தமன், அதுக்கடுத்து தேவனுக்கு பயந்து பொல்லாதான எல்லா காரியங்களையும் வெறுக்கின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏசப்பாவே சொல்றாரு, இவனை போல ஒரு மனுஷன் பூமியில எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிசாசு அந்த மனுஷனை குறிச்சு எப்படி வந்துட்டு தந்திரமா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து போறதுக்கு வாய்ப்புகளை தேடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனை எப்படி பாக்குறான், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மனுஷர்கள் எப்படி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படின்றத கவனிக்கலாம். 9-10 அதே அதிகாரத்துல 9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமேன். ஆமேன். என்னன்னு சொல்லி சொல்றான்? தேவனிடத்துல அவன் பயபக்தியா இருக்கிறது, இவ்வளவு உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு லாபம் இல்லாமல் அவன் உங்கள் மேல் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மதிப்பை வைத்திருக்கிறானா? நீங்க தான் அவன் கை வைக்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறீர். நீங்க அவனுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய மனைவியும் அவங்களோட வேலைக்காரர்களோ அவனுடைய வயலையும் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதித்து அதுக்கு எந்த நோயும் உண்டாவது படிக்கும் இந்த அளவுக்கு நீங்க பாதுகாத்து வந்து அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வச்சிருக்கீங்களே. நன்மையானதே ஒரு மனுஷனுக்கு நடந்து கொண்டே இருக்கும்போது கீழ்ப்படுதல் அப்படின்றது மனுஷர்களுக்கு யாருக்கு வேணாலும் உண்மையா இருக்கிறது போல நடந்துப்பாங்கப்பா. அது போலத்தான் அவன் லாபம் இல்லாமலேயே அவங்க மேல நம்பி இது இப்படியாக கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கிறது. நீங்க ஒரு வேளை நீங்க வந்துட்டு அந்த மனுஷனுக்கு கஷ்டத்தை அனுமதிச்சு பாருங்களேன், அவனோட கையின் பிரயாசங்களை நீங்க சபிச்சு பாருங்களேன், நீங்க அவனுக்கு உண்டான எல்லாத்துக்கும் போட்டிருக்கின்ற அந்த வேலி என்கின்ற அந்த பாதுகாப்பை நீங்க எடுத்துருங்களேன், அதுக்கடுத்து நிச்சயமா அவன் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்போது போய் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிற அந்த ஜபம் அப்படின்றது வந்துட்டு மிகவும் ஒரு புனிதமான ஒரு உன்னதமான ஜபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாற்றை காற்றிலும் ஒரு உன்னதமான ஜபமாக இருக்கின்ற ஒரு ஜபம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
என்னுடைய கஷ்ட நேரத்திலையும், என்னுடைய துன்ப நேரத்திலையும், என்னுடைய துயர நேரத்திலையும் நான் எப்பொழுது போல நான் மன உற்சாகத்தோடு கூட போய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் ஜெபிப்பேனே, அதே போல ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடப்பேனே. ஏன்னா நான் நினைத்தது கைகூடாமல் போகும் பொழுது எரிச்சல் அடைந்து இன்னைக்கு நான் ஜபிக்கல பிரதர், ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இதோ நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஆபீஸ்ல நடந்துச்சு, இப்படி என் ஸ்கூல்ல நடந்துச்சு, என்னோட ரிசல்ட்ல இப்படி நடந்துச்சு, இதோ என் கணவர் இப்படி நடந்துக்கினாரு, என் பிள்ளை இப்படி நடந்துக்குச்சு அப்படின்றது போல காரணங்களை சொல்றோமா? அப்படின்னா நம்ம சுய லாபத்துக்காகத்தான் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அப்படின்னா பிசாசுக்கு சரி அப்படின்னா இந்த அப்பா இதோ இந்த அம்மா எப்பெல்லாம் எரிச்சல் அடைஞ்சு வசனத்தை வாசிக்கிறது விட்டுருவாங்க, எப்பெல்லாம் வந்துட்டு ஆண்டவரை தேடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கும்போது, சொல்ற பேச்சு கேட்காம இருக்கும்போது, இவங்க கணவர் கோவப்படும் போது, இவங்க மனைவி வந்துட்டு கீழ்ப்படியாம நடக்கும்போது, மதிக்காம நடந்துக்கும் போது, வேலையில யாருன்னா வந்துட்டு அவங்களை அவமானப்படுத்திட்டா, இல்ல ஏற்றத்தாழ்வு அப்படின்றது போலிய விஷயங்க, இல்ல ஃபைனான்சியலா சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்றவர்களை காட்டிலும் தாழ்த்தப்பட்டிருக்கிற அப்படின்ற அந்த உணர்வு இதெல்லாம் கொடுத்துட்டா இவன் எரிச்சல் அடிஞ்சு போய் ஜபிக்க மாட்டான். கம்ப்ளீட்டா வந்துட்டு இல்ல ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு ஸ்ட்ரெஸ், அதனால நான் போய் தூங்குறப்பா, நாளைக்கு வேணா நான் அதிகாலையே எந்திச்சு ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போய் ஆண்டவர் விட்டு முழுசா விலகிடுவான். அதுக்கடுத்து என்ன ஆகும் பிரதர்? கம்ப்ளீட்டா ஆண்டவர் விட்டு தூரம் போனது போல இருக்கு பிரதர். நான் எப்ப பார்த்தாலும் செல்போனே நோண்டிட்டு இருக்கிறேன் பிரதர். எதனா தேவையில்லாத விஷயங்கள்ல நான் ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுற, எரிச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் சொல்றதை கேட்டிருப்போம். இதெல்லாம் பிசாசோட திட்டங்கள் தான். இது எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு காரணத்தை பயன்படுத்தி ஆண்டவர் விட்டு விலகி போறதுக்கு நம்ம வகையை தேடுறோம் அப்படின்னா பிசாசுக்கு நம்மளோட திட்டம் புரிஞ்சிடும். லாபம் இல்லாமல் கர்த்தர் மேல இவர்கள் பயபக்தியை வைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா, எனக்கு லாபமானவைகள் அனைத்தையும் நான் என்னன்னு சொல்லி நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் அப்படிப்பட்டவர்களாக இருந்து பிசாச நம்மளுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக நம்மளுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கின்றவர்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்க வேண்டும். சரி, அடுத்து அதே அதிகாரத்துல 21-22 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 21-22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமேன். ஆமேன். என்னங்களா, யோபுக்கு சேதியை கொண்டு வராங்க. யாரு? தன்னோட வேலைக்காரர்களை ஒவ்வொருத்தரா வராங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோபுக்கு டோட்டல் 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல 7 பேர் பசங்க, 3 பேர் வந்துட்டு பெண் பிள்ளைங்க. சரிங்களா? அப்படின்னா இந்த 7 பசங்களையும் 3 பெண் பிள்ளைகளும் எல்லாருமே ஒரே நாள்ல மரிச்ச செய்தியை கேட்கும் போதும், அதுக்கடுத்து 7000 ஆடுகள் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 7000 ஆடுகளை வந்துட்டு ஒரே நாள்ல வானத்திலிருந்து அக்கினி அப்படின்றது அந்த ஆடுகள் மேல விழுந்து, அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த அந்த யாரெல்லாம் இருக்காங்க சேவகர்கள் உட்பட எல்லாரையும் அந்த அக்கினி தைத்து போட்டது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செய்தி கொண்டு வந்து சொல்றாரு. நான் உங்ககிட்ட இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான்ப்பா பிழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியை. இதோ அதுக்கடுத்து காளைகள் 500 காளைகள் அவனுக்கு இருந்துச்சு ஜோடியா, ஏறுடுகின்ற அந்த காளைகள் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கடுத்து 500 பெண் கழுதைகள் இருந்துச்சு, 300 ஒட்டகங்கள் இருந்துச்சு. இப்படி எல்லாமே ஒரே நாள்ல எழுந்துட்டான் கம்ப்ளீட்டா. ஆனா அத ஒரு பொருட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து தன்னோட இருதயத்துக்குள்ள வருந்தினு, என்னப்பா வாழ்க்கை இடி விழுந்தது போல அவ்வளவுதானே, இனி என்ன கடவுளை இனி எதற்காக நான் தேடணும் என்ன அப்படின்றது போல நினைச்சு பார்த்து குறுகினே இருப்பாங்க இல்லைங்களா. இது போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற இது வேற. நான் ஆண்டவர் கீழ்ப்படிச்சு நடந்துட்டு இருக்கேன், சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்றது போல ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவருக்கு நிச்சயமா நான் கீழ்ப்படிச்சு நடந்திருக்கேன். ஆண்டவர் நீதி உள்ளவர். நான் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இதோ நிர்வாணமாகவே வெறுமையாக வந்தேன், வெறுமையாகவே பின் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. நாமும் அவ்வளவுதான். சூழ்நிலையை பொறுத்து நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைந்து போறதுக்கு காரணத்தை தேடி பார்த்து நம்ம அதையே டென்ஷனா எடுத்து, இல்ல ஏங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி எல்லாம் அவங்க நடந்துக்கினாங்க அப்படின்னு சொல்லி விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதனால என் ஆத்மாக்கு
எதனா ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லைன்னா என் விசுவாசம் கூடுறதுக்கு பக்தி விருத்தியா இருக்கிற ஒரு விஷயமா அது இருக்கா? இல்லையே. என் ஆத்துமாவை கெடுக்கின்றதுக்கு உண்டான வகைகளாகத்தான் அது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வரும். சொந்த பந்தத்துல இருந்து வரலாம். அதனால தான் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வாலிப சகோதரர்கிட்ட போய், "நீ கொஞ்சம் கருப்பா இருக்க" அப்படின்னு சொல்லி பாருங்க. "இல்லப்பா உன் முகத்துல கொஞ்சம் வந்துட்டு இத மருவுலாம் வந்திருக்கேப்பா" அப்படின்னு சொல்லி பாருங்க. உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனுக்கு அந்த ஃப்ளெஷ்லி தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அத பத்தியே யோசிக்கின்றவனா மாறிருவான். என்ன பண்ணலாம் இதுக்கு? அப்படின்றது போல. அப்படிதான் பிசாசு எப்பவும் கூட நம்மள என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ வந்துட்டு எதுக்குமே செட் ஆக மாட்ட அப்படின்ற அளவுக்கு நம்மள ஃபுல்லா குறுகினவர்களா நம்மள மாத்திரணும் அப்படின்றதுக்காக, விசுவாசத்த நம்ம இழக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, நான் கீழ்ப்படியாம நான் போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அந்த விஷயங்கள்ல அவன் முயற்சி எடுக்கின்றவனா இருப்பான். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். பிசாசு தான் இந்த இடத்துல செயல்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நம்ம யோபு போல இருக்கணும். இந்த உலகத்தின் எந்த லாபத்துக்காகவோ, ஆனா யோபுக்கு நடந்தது எதுவுமே நம்மளுக்கு நடக்க போறது கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பிள்ளைங்களுக்காகட்டும், நம்ம கையின் பிரயாசம், நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், நம்மளுக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்ற உணவு, உடுத்திக் கொள்கின்றதுக்கு வஸ்திரம், தண்ணீர், இதுல எந்த பஞ்சமும் நிச்சயமா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு வராது. ஆனா இதெல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு பிரதர், இது யோபு போல சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா அப்படி நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கீங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இப்படி எதனா சில நஷ்டங்கள், நம்மளோட இழப்புகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம பார்த்த உடனே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திடுதிப்பா அந்த விஷயத்த ஒரு டென்ஷனா எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷனா, ஏசப்பா எங்க கீழ்ப்படியாம போனேன்னு நினைச்சு பாருங்க. கீழ்ப்படியாம இருக்கலைங்களா? ஏசப்பா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த பாதையை என்னை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. சகலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படியா நீர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்டு நம்ம நடந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கடுத்து இதோ அந்தகாரம் சூழ்ந்த ஒரு தேசத்துக்கு மீண்டும் அந்தகாரம் இல்லாமல் அந்த இடத்தில் ஒரு சூரிய அஸ்தமனம், ஒரு சூரிய வெளிச்சம் என்கின்ற ஒரு வெளிச்சம் என்கின்றது அந்த இடத்துல உதிக்கும். அந்தகாரம் அப்படின்றது எப்பொழுது சூழ்ந்திருந்துச்சோ அதுக்கடுத்து ஒரு உதயம் என்கின்றது, ஒரு வெளிச்சம் அப்படின்றது நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கிளியராவே புரிஞ்சுக்கணும். ஏசப்பா வந்துட்டு நான் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கேன், அதனால இது எதனாலையும் நான் வந்துட்டு சோர்ந்து போக மாட்டேன். ஏசப்பா கிட்டத்தட்ட நம்ம ஏசப்பாவை பாக்குறோம் இல்லைங்களா? அவர் படகுல போயிட்டு இருப்பாரு. அங்க என்ன ஆகும்? அலைகள் எழும்புது. அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த அந்த புயல் எல்லாமே வந்து அந்த தண்ணீர் வந்து அவங்க போயிட்டு இருக்கிற அந்த படகுக்குள்ள வருது இல்லைங்களா? நிரம்பும்போது ஏசப்பா தூங்கிட்டே இருக்கிறாரு. அது அவருக்கு வந்த பிரச்சனையே கிடையாது. விசுவாசத்தை குலைக்கின்றதுக்காக அந்தகார இருளின் செயல்படும் போது அதை நம்ம ஒரு விஷயமாவே எடுத்துக்காம நம்ம எப்போது போல போய் 1 hour நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா, நான் 1 hour போய் ஜபிக்கிறேன்னா, நான் சுவிசேஷத்தை தைரியமா அறிவிக்கிறேன்னா, யார் பிணியாளிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கை வச்சு ஜபிக்கிறேன்னா, நான் என்னென்னத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேனோ அதை உற்சாகத்தோடு நான் செய்யணும் இல்லைங்களா? இந்த காரணங்களை நம்ம நினைச்சு பார்த்தே இருந்தா என்ன ஆகும்? நம்மளை ஒடுக்கி வைச்சிடணும். அவ்வளவுதான் அவனுடைய திட்டம். அதனாலதான் பாவத்தை செய்கின்றவன் பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமை ஆகும்போது பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எஜமான் யாரு? பிசாசு தான் எஜமானா இருப்பான். பிசாசு எஜமானா இருக்கிறதுனால அவன் தான் நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள பேசி கொண்டிருப்பான். ஆனா அவனை நம்ம எதிர்த்து நிக்கிறவர்களாக இருக்கணும். நான் உனக்கு அடிமை கிடையாது. அதோ இல்லப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் ஏற்கனவே உனக்கு மறதியாச்சே, உனக்கு மறதி இருக்கிறதுனால உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும் பிசாசு கிட்ட, பிசாசே எனக்குள்ள மறதி எல்லாம் கிடையாது, நான் கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். தானியலுக்கு ஏசப்பா வந்துட்டு மரலத்தனையா ஏதோ கடலுடைய அந்த மரலத்தனையான ஒரு தெருளான அந்த ஒரு ஞானத்தை கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த ஒரு ஞானத்தை இப்ப ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாருப்பா. எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதனால உனக்கு என் மேல எந்த அதிகாரம் கிடையாது, வெளியே போ. அவன் அவிசுவாசத்தை உண்டு பண்றதுக்காக ஒருவேளை அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ, ஒருவேளை நீ இப்படி ஆயிட்டியோ, இல்ல இல்ல நீ இப்படி கீழ்ப்படியாம போனதுனால நீ பழைய மனுஷிதான், சும்மா நீ உன்னை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எதனா ஒரு சின்ன கீழ்ப்படியாம வச்சு கூட உங்ககிட்ட பேசி திருப்பி திருப்பி உங்களை டிப்ரெஸ் பண்ண, டிஸ்டர்ப் பண்ணவும் நினைக்கலாம். பிசாசு மைண்ட்ல பேசிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல நீ தோத்துருவ, நீ விழுந்துருவ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தின் ஆவி போல நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எந்த சப்ஜெக்டோ அதை தெரிவிச்சுட்டு, ஏசப்பா இதை அப்பா நான் மாத்திக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க அப்பா, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா ஏசப்பா உங்களை சுத்திகரிச்சிருப்பாரு. அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மீண்டும் அந்த மைண்ட்ல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களை கேட்குது உங்க சிந்தைக்குள்ள அப்படின்னா அது பிசாசு தான். என்னை விட்டு விளைப்போ அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்துல நீங்க கமெண்ட் பண்ணணும் அவனுக்கு. இதே போல யோபு புத்தகத்திலேயே அவனுடைய சிந்தைய அவனு முழுசா டிஸ்டர்ப் பண்றதுக்காக
அவன் இருதயத்துக்குள்ள கவலையை கொண்டு வர்றதுக்கு பிசாசு இன்னொரு முயற்சியில ஈடுபடுறான். என்ன அந்த முயற்சி? இல்லப்பா, மனுஷன் எப்பவும் சுயநலவாதியா யோசிப்பான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதனா ஆச்சுனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி மனுஷங்க நினைப்பாங்க. போன போட்டும், அதுக்கடுத்து ஏசப்பா எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறதுனால நிறைய பிள்ளைகளை என் மூலியமாக ஏசப்பா மீண்டும் அவர் வந்துட்டு கொடுப்பாரு அப்படின்ற அந்த சுயநலமான எண்ணங்கள் மனுஷர்களுக்குள்ள இருக்கும் ஏசப்பா. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை நீங்க அடிச்சா கண்டிப்பா அவன் வந்துட்டு உங்களை மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதிகாரத்தை கேட்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்துல ஏசப்பா திருப்பியும் அவங்ககிட்ட பேசும்போது, பாத்தியா என்னுடைய தாசனாகிய யோபுவை பாத்தியா, இப்போ கூட ஏதோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருந்துச்சோ அதுல 1% கூட கம்மி இருக்கல அப்படின்றது போலதான் ஏசப்பா அவங்ககிட்ட பேசுவாரு. 1 hour எப்பொழுது ஜபிக்கிறது போல இப்பவும் ஜபிச்சிட்டு இருக்கான், எப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது போல அறிவிச்சிட்டு இருக்கா, எப்பவும் உற்சாகமா இருக்கிறது போல என்னுடைய சந்நிதியில காத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்பொழுது போல அவனை பத்தி சர்டிபிகேஷனை கொடுக்கும்போது தான் பிசாசு இப்படி திருப்பியும் பேசுறான். சுயநலமா இருப்பாங்க மனுஷங்க, அதனால அவனுக்கு வியாதி என்கிறது வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்கள மறுதளிச்சிருவான்னு சொல்லி. ஆனா வியாதி என்கிற அவனுடைய உடலுக்குள்ள பிசாசு எப்படி வந்தா, ஒரு ஸ்கின் டிசீஸ் போல வந்தா இல்லைங்களா? வந்தாலும் என்ன, ஆண்டவரை எப்பொழுது போல அவன் வந்துட்டு துதிச்சு கொண்டு ஏசப்பாக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி கொண்டே தான் இருந்தான் இல்லைங்களா? அப்போ திருப்பி பிசாசு இன்னொரு முயற்சியில ஈடுபடுறான். என்னது? தன்னுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் இருதயத்துக்கு ரொம்ப பிடித்தவர்கள், தன்னுடைய கஷ்டம், துன்பம், துயர, வேதனை எல்லாவற்றிலும் என்னோட கூட இருக்கிறவர்கள் அப்படின்றது போல நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, ஆறுதலா நினைக்கிறோமோ, அப்படிப்பட்ட மனுஷர்களே நம்மளை வந்துட்டு உதறி தள்ளிட்டாங்கன்னா அதனால நம்ம மனசொடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி மனசொடிஞ்சு போறவர்களாக இருந்தா பிசாசுடைய திட்டத்துக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்களேன், இதோ கர்த்தரை நீ வந்துட்டு மறுதளிச்சுட்டு ஜீவனை விடு அப்படின்னு சொல்லி யோபுடைய மனைவி பேசுறாங்க. பேசும்போது பித்தம் பிடித்தவளை பேசுகிறது போல, பைத்தியக்காரியை போல பேசுறமா நீ அப்படின்னு சொல்லி, கர்த்தரனால நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமை பெற்றுக்கொள்ள கூடாதா? ஏன் அவருக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்றது போல அவங்க மனைவி பதில் கொடுப்பாரு. பிசாசு வெக்கம் அடைஞ்சான் இல்லைங்களா? எந்த இடத்துலயும் அவனுக்கு அதிகாரம் அப்படின்றதே வரல. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு பாடல் வரியிலையும் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது போலதான் பிசாசு நம்மளுக்குள்ள முறுமுறுப்பு கொண்டு வர்றதுக்கு கவலை என்கிறதை போல வருவான். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை கவலையா நம்ம எடுத்துக்கிறோமோ இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தானியேலை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கும் போது அரசரை விட்டு வேற எந்த கடவுளை வணங்கினாலும் அவங்கள கொல்லுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கும் அமலுக்கு. அப்போ அதை கேள்விப்பட்ட தானியேலு பெரிய விஷயம், அது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி எப்பொழுது போல போய் ஜபித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல பாக்குறோம். ஏசப்பாவை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 26வது அதிகாரம் 38ல இருந்து 39வது வசனத்துல கவனிக்கும் போது ஏசப்பா ஜபிக்கிறாரு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் ஜபிக்கும் பொழுது தான் என்னெல்லாம் செய்ய வேண்டும், ஏசாயா 53வது அதிகாரத்துல அவருக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் நினைத்து பார்க்கிறாரு இல்லையா? நினைச்சு பார்க்கும்போது அதுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா? ஒப்பு கொடுக்கும்போது அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு ஐயோ முடியாது அப்படின்றது போல இல்ல, இதோ ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமே நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறாரு இல்லைங்களா? மனசொடிஞ்சு போனாரா? இல்லைங்களா? அவரு கூட நம்மை போல சரீரத்துல பாடுபட்டாரு இல்லைங்களா? அதுக்கடுத்து இன்னொரு இடத்துலயும் நம்ம பாக்குறோம். மத்தாய் 16வது அதிகாரம் 21ல இருந்து 23வது வசனத்துல ஏசப்போட இருதயத்துக்கு மிகவும் பிடித்த நெருக்கமானவர்கள்ல ஒருவர் தான் பேதுரு. பேதுரு கூட வந்து ஏசப்பா ஏதோ நம்ம எருசலேம் போயிட்டு இருக்கோம், அங்க எனக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டி சொல்லும் போது ஏதோ உங்களுக்கு எப்பொழுதும் இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தடுக்க நினைக்கிறாரு இல்லைங்களா? அந்த மாம்ச அன்பை என்னன்னு சொல்லி சொல்றாரு, பிசாசே நீ எனக்கு இடர்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. அவருடைய எண்ணத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் அவருடைய கவலைக்குள்ள கூட அதை நினைச்சு பாக்குறதுக்கோ அதை இடம் கொடுக்கறதுக்கோ ஏசப்பா தயாரா இருக்கல. அது அவருடைய சிந்தைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை விரட்டுறாரு. இது பிசாசு தான் பேசுறா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளின் வடிவத்துல கூட பிசாசு அவிசுவாசம் என்கின்ற அந்த வார்த்தையில வருகின்றவன் பிசாசாகத்தான் இருப்பான் எப்பொழுதும். ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாத அப்படின்னு சொல்லி அப்படியே பாலிஷ்டா பேசி நம்மள மயக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாத்துலயும் முயற்சி எடுக்கிறதுக்கு
அதிக நேரத்துல நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய இருதயத்துக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருக்கின்ற மாம்ச உறவுகள் இவர்கள் மூலியமாகத்தான் செயல்படுவான். அதுலயும் முக்கியமா யாரெல்லாம் நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, டாக்டர்ஸுங்க சொன்ன ஆலோசனைகள் இப்படி எல்லாம் நடந்துரும், அப்படி ஆயிரும் அப்படின்றது போல எப்பவும் கேக்குதுங்களா, பிசாஸ் தான் அப்படின்றத கிளியராவே புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். உங்களுடைய திராணிக்கு மேலான சோதனையை ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு வர விட்டார். நீங்க எதை தாங்குவீங்க அப்படின்றது கிளியராவே ஏசப்பாக்கு தெரியும். ஆனா சிம்பிளான விஷயத்தை கூட என்னால தாங்க முடியல, இந்த வார்த்தையை சுமந்து கொள்ள முடியல, சும்மா அழுந்துட்டு இருக்கா, இந்த வார்த்தையை விட்டுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்ல ஏன் இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸே கிடையாது, இது நாளைக்கு சரியா போயிடும் இல்லைங்களா. ஆனா நான் இது ஒரு சப்ஜெக்டா எடுத்து கவலையா வச்சிருந்து அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம நினைச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. பிசாஸ் எல்லாத்துலயும் கூட நம்மளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண நினைப்பான். ஆனா அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நம்மளோட இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு விசாலமாக இருக்கணும். ஒரு கவலை என்கின்ற ஒரு இறுக்கத்துக்குள்ள இருக்கிறது போல இல்லாம எப்பொழுதும் இது இந்த காரியங்களை அது நடக்கும், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும், சரி எப்ப பண்ணணும், சரி அந்த நாள்ல அந்த வேலையில அவரை போய் மீட் பண்ணணுமா, நான் அந்த நாள்ல அங்க போய் மீட் பண்ணணுமா இருக்கு, அதுக்குண்டான அந்த சில என்னன்னு சொல்லுவோம் ஏற்பாடுகளை நான் இப்போ செஞ்சு முடிச்சிருவேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. திருப்பி அதையே நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஒரு கவலையா எடுத்துக்கிறவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. அதனால பிசாசுடைய திட்டங்களை நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன்னா ஏசப்பா என்னன்னு சொல்றாரு, நம்ம சோதனைக்குள்ள ஏசப்பா ஒருவேளை நம்மை அந்த சோதனையை அனுமதிச்சிருந்தா கூட தப்பித்துக் கொள்ளுகின்றதுக்கு அவரே வழியும் ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதனால உங்களுடைய விசுவாசத்துக்கு உண்டாகிற அந்த சோதனை குறிச்சு நீங்க கலங்கி போவாதீங்கப்பா. நீங்க கலங்காம, இல்லப்பா பாத்தியா நான் இந்த சூழ்நிலையில கூட யோசேப்பை போல நான் வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தாங்க, இந்த சூழ்நிலையை கடந்து வரும்படியா ஏசப்பா எனக்கு பலனை கொடுத்தாரு, தாவீது போல என்னை எதிர்க்கின்ற சவுல போல இருக்கிற என்னுடைய சொந்த பந்தம் இவர்கள் எல்லாரையோடைய நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜபிக்கின்ற அந்த உள்ளத்தை எனக்கு ஏசப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்தந்த சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நம்மளுடைய அனுபவத்துக்குள்ளேயே பாத்தியா இந்த சூழ்நிலையில நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்து கொள்ளுகிறது போல, இது நானா, இது இவ்வளவு மாறி இருக்கிறேனா அப்படின்ற உணர்வுக்குள்ள கூட கொண்டு வருவாரு. ஏன்னா உங்களோட விசுவாசத்துக்கு உண்டாகிற அந்த சோதனை இருக்கு இல்லைங்களா, அந்த சோதனையினால நீங்க உங்களோட கீழ்ப்படுதல் அப்படின்றது ஜொலிக்கும் இல்லைங்களா. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது வெளிப்படும் போது ஆண்டவர் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்களா, அதன் மூலியமா நம்மளுக்கு கனம் அப்படின்றது ஆண்டவர் மூலியமா கிடைக்கும், மகிமை அப்படின்றது ஆண்டவர் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல பாக்குறோம் 16வது அதிகாரத்துல 25ல இருந்து 26வது வசனத்துல பார்க்கும்போது பவுல் ஷீலாக்கு என்ன நடந்துச்சு அந்த இடத்துல பிலிப்பி பட்டணத்துக்குள்ள பார்க்கும்போது அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால ஏசப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலைய அந்த சூனியக்காரியா இருந்த அந்த குறி சொல்ற அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவை விட்டு போன பின்பு அங்க இருக்கிற அந்த மக்கள் அவர் மேல குற்றத்தை செலுத்தி அவங்க செய்யாத ஒரு தவிர வெவ்வேறு தவறான பழிகளை அவங்க மேல செலுத்தி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நிர்வாணம் பண்ணி அவங்கள அடிச்சு இவ்வளவு விஷயங்களையும் கவலையா வச்சுட்டு வேதனை அடைஞ்சு இனிமே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதே போறது வேணா, எனக்கு என் ஃபேமிலி நான் அவ்வளவுதான் அப்படின்றது போல கூட யோசிச்சு இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், இவங்களுக்கு அந்த பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் என்ன அப்படின்றது கிளியராவே தெரியும் இல்லைங்களா. எப்பொழுது போல அவங்க என்ன பண்றாங்க, சிறையில இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறாங்க, ஏதோ பாடுகளை பாடுறாங்க, ஏசப்பா வந்துட்டு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஆச்சு, அவங்க இருந்த அந்த இடம் அசைந்து அவங்களுடைய கைகளுக்கு போடப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் எல்லாமே கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த டோர் எல்லாம் தானாவே திறந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த நம்ம எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவர் விட்டு விலகி போறதுக்கு உண்டான வழியை தேடுகின்றவனாக நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எரிச்சல் அடைந்து இது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நான் உங்களை வணங்கவில்லையா, உங்களுக்காக சாட்சி கொடுக்கவில்லையா, நான் இப்படி எல்லாம் இருக்கவில்லையா, இல்ல ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்றது போல இல்ல.
ஒண்ணுமே நடந்திருக்காது. இது போலலாம் நம்மளுக்கு நடந்திருந்தா நம்ம இனி எங்க இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விசுவாசத்துக்குரிய சோதனை இருக்கட்டும். தானியேலையும் நம்ம பார்த்தோம். ஜக்கரியா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது யவுசுவா அப்படின்ற ஒரு ஆசாரியர் இருப்பாரு. அவருடைய வலது பார்শ্বத்தில் பிசாசு சாட்சிக்காரனா வந்து வலது பார்শ্বத்துல நின்று இருப்பான். வலது பார்শ্বத்துல ஏசுப்பா நிக்கிறாரு, இல்ல ஏசுப்பாவுடைய தூதர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏசுப்பா எனக்கு பெலனா இருக்கிறாரு, நான் ஏசுப்போட பிள்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வலது பக்கத்துல பிசாசு நிக்கிறா அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு என் மேல அதிகாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா பிசாசுக்கு யவுசுவா மேல அதிகாரம் ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையின் மூலியமா அதிகாரத்தை பெற்றவனாக, இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் என்னுடைய அடிமை அப்படின்றது போல அடிமைப்படுத்துறதுக்காக நினைச்சான். ஆனா அந்த யவுசுவா அப்படின்ற அந்த ஆசாரியனுக்கு அவனுடைய தப்பிதங்கள் நிமித்தமாக ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதான ஒரு துக்கமும், ஆண்டவர்கிட்ட அவனுடைய பாவங்களையும் கீழ்ப்படியாமைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னிச்சதுக்கு அடுத்து என்னாச்சு, அவனை மீண்டும் ஆண்டவர் வந்துட்டு அவனை சொஸ்தப்படுத்தி கம்ப்ளீட்டாவே அவனை சுத்திகரிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? திருப்பி அவனை எடுத்து பயன்படுத்துறதையும் பாக்குறோம். இது போலியான வசனங்களை நம்ம வந்துட்டு தீமோத்தேயு புத்தகத்திலையும் பார்க்க முடியும். அங்கேயும் எழுதப்பட்டிருக்கும். ஒரு வந்து அசுத்தமான அந்த பணி வேலைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக இருந்தா அதை எடுத்து நல்ல ஒரு வேலைக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணுமா, அந்த பாத்திரம் வந்துட்டு முற்றிலுமா அந்த பழைய அந்த தீமையான வேலைகளை விட்டு திரும்பும் போது அது கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அது போலதான் நம்மளும் அவ்வளவுதான். ஏதோ கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான இந்த பாவம் என்கிற அந்த சிந்தைகளை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசுடைய திட்டத்துல முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசம் இல்லாதவர்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை குருட்டாக்குன்றது தான் பிசாசுடைய முழு திட்டம். அப்படின்னா விசுவாசம் இல்லாத போது நம்மளுடைய மனக்கண்கள் குருடாயிரும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா? அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். ஆமென். நம்மளுடைய மனதை எப்பொழுது பிசாசு குருட்டாக்குவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்காதபடிக்கு அவன் குருட்டாக்கும் பொழுது நம்மளுக்கு தேவனுடைய வசனத்தின் மேல் பெரிய மதிப்பு அப்படின்றது நம்மளுக்கு வராது. விசுவாசம் நம்ம இழக்கும் போது தான் நம்மளுடைய இருதயம் அப்படின்றது விசுவாசத்தின் அந்த இருதயம் என்கிறது குருடாய் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்போ நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போயிடுவோம்? நம்ம நினைச்சு பார்த்திருக்கோம். ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஒருத்தர் காய்ச்சல்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜுரத்துல இருக்க, இன்னொருத்தர் வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக பரிந்து ஜபிச்சீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாகலன்னா சோர்ந்து போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எந்த ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர்கிட்ட வந்திருக்காங்க, உண்மையாகவே அவங்க மனம் திரும்பினாங்களா, அவங்க உதடின் வார்த்தைகள் மாறி இருக்கா? இப்படி நீங்க தேவன் நீதிபரர், அவர் எதை செய்தாலும் நீதிபரர். எனக்கு எந்த விதமான ஒரு தீமை நடக்கும் போதும் அதுக்குண்டான காரணம் என்னுடைய பாவமும் கீழ்ப்படியாமை அப்படின்றத கிளியராகவே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய உதடுகள் இருந்து எந்தெந்த வார்த்தைகள்லாம் புறப்பட்டு போயிருக்குமோ அந்த வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால நிதானிக்க முடியும் இல்லைங்களா? ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளவு 1000 வார்த்தைகளை பேசினாலும் அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எந்தெந்த காரியங்கள்லாம் ஈடுபட்டிருப்போமோ அது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சடனா நம்ம ஆண்டவரால சிச்சிக்கப்படும் போது இது இதனாலதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவா சொல்ல முடியும் இல்லைங்களா? அது போலதான் நம்ம வெளியே பார்க்குற மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும்போது ஒரு கீழ்ப்படியாம இருக்கும். அந்த கீழ்ப்படியாமை இன்னது அப்படின்றத ஆண்டவர் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கலாம். ஆனா எந்த விஷயத்தை வச்சும் சோர்ந்து மட்டும் போயிடவே கூடாது. பிசாஸ் மனசோர்வை கொண்டு வந்துட்டான். நம்மளுடைய விசுவாசத்தின் அந்த மனக்கண்கள் குருடா போகும்போது என்ன நடக்கும்? நம்ம எதை எடுத்தாலும் டேப்லெட்டு, இதோ உலகத்தின் இந்த இந்த காரியங்களுக்கு பணம் தான்ப்பா முக்கியம், இன்சூரன்ஸ் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி முழுசாவே நம்மள செக்யூரா இருக்கிறதுக்கு ஆண்டவர் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை சாய்ந்து நிற்கிறவர்களா நம்ம மாறிடுவோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள கீழ்ப்படியாமை அப்படின்றது வரும், துணிச்சல் அப்படின்றது வரும், பாவம் அப்படின்றது பெருகிட்டு போகும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது போல மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துவிடும். பிசாசு நம்மளுடைய இருதயத்துக்குள்ள முதலாவதா கவலை என்கிறத கொண்டு வந்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோபம் தான். அதனால கவலை யாரும் அதிகமா ஒரு விஷயத்த சப்ஜெக்டே இல்லாதையே நினைச்சு பார்த்து ஏன் இப்படி மேல் எனக்கு அனுப்பியிருக்காங்க, ஏன் இப்படி மெசேஜ் அனுப்புனாங்க. சமீபத்துல ஒரு பயத்தின் ஆவி செயல்படுகிறத உணர முடிஞ்சிச்சு. நிறைய பேர் இந்த சோசியல் மீடியா அதிகமா பாக்குறதுனாலயோ
இல்ல சில விஷயங்களை அதிகமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுனாலயோ என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா சின்னதா தலைவலி வந்துச்சுன்னா, எனக்கு என்னமோ தலையில என்னமோ பெரிய கட்டி வந்திருக்கு போல, வயிறுல ஏதோ கொஞ்சம் டைஜஷன் பிரதர், நெஞ்செல்லாம் எரியுது பிரதர், எனக்கு என்னமோ ஹார்ட் அட்டாக் போல பிரதர், ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேரு இல்ல எனக்கு கேன்சர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்றது போல சின்ன சின்ன எதனா ஒரு வலி வருது. லெஃப்ட் கை இது எனக்கு ரொம்ப வலிக்குது பிரதர், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர். இது வெளியே நான் சொல்லிட்டு இருக்கிறது. புறஜாதி மக்கள் மத்தியில இப்படி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் வருதா? சின்னதா எதனா ஒரு வழி வந்தாலும் எனக்கு அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது ஒரு பயத்தின் ஆவி. நம்ம கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நம்மளுக்குள்ள பாவம் கிடையாது. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அதனால பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. அவனுக்கு இடம் கிடையாததுனால, அவனுக்கு இடம் இல்லாததுனால, நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் இல்லாததுனால, நம்மளுக்கு அப்படிப்பட்ட எந்த நோயும் வராது அப்படின்ற அந்த தெளிவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம சிந்தைக்குள்ள வந்தாலும் அது எனக்குள்ள வராது. வெளியே போய் இயேசு நாமத்துல அப்படின்னு சொல்லி கட்டளை இடணும். இல்லைங்களா? நம்மளுக்கு புத்திமதிய சொல்றவங்களா இருந்தா யார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், நீதிமான் எனக்கு புத்திமதி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 141வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்றாரு. சரிங்களா? நம்மளுக்கு புத்திமதியை சொல்றவங்க, நம்மளை கடிஞ்சு கொள்றவங்க யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற அவங்க மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வசனத்தின் மூலியமாக நம்மளோட கூட நம்மளுக்கு புத்திமதி சொல்ல வந்தா அதுக்கு நம்ம செவி சாய்க்கின்றவர்களாக இருக்கணும். அப்போ நிச்சயமா பிசாசுக்கு இடம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. சரி, ஏசப்பா இவ்வளவு நேரமும் தன்னுடைய வசனத்தின் மூலியமா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட பேசினதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இந்த இரவு நேரத்துல பிசாசுடைய அப்பா தந்திரங்களோட நாங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு சர்வாயுதங்களை நாங்கள் எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய அக்னி அஸ்திரங்கள் என்கின்ற ஆயுதங்களை அப்பா நாங்கள் எப்படி எதிர்க்கணும் என்கிறத நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ராஜா. அவன் எப்படியாக பாவத்தின் மேல் அந்த நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணுகிறதை போலவே அப்பா செயல்பட்டு எங்களை எப்படியாக ராஜா அப்பா இதோ ராஜா மிழுங்குகின்றதுக்காக அப்பா வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்களுக்குள் கவலையை எப்படியாக அப்பா எங்களுக்குள்ள புகுத்துகின்றதுக்கு அப்பா எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தீட்டி கொண்டிருக்கிறான் என்கிறதை தேவ ஆவியானவர் நீர்தாமே ராஜா வெளிப்படுத்தி உன் பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் இந்த இரவு பொழுதில் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்படியான இதோ கவலைகளை எனக்குள்ளேயும் கொண்டு வந்து பேசி கொண்டிருந்தது. எப்பொழுதும் எனக்குள்ள அலைச்சல்களையும் எனக்குள்ள ஒரு டிப்ரெஷனான ஒரு மைண்ட நீ பாவி என்கிறது இப்பொழுது நீ கீழ்ப்படி இதோ உனக்குள்ள இந்த கீழ்ப்படியாம இருந்ததுனால் நீ மாறவில்லை என்றும் யாரெல்லாம் கட்டி வைத்து உன்னால் ஜபிக்க முடியாது, நீ காலையில எழும்ப மாட்ட, நீ எப்பொழுது போல இப்ப இந்த நாளும் ஜபிக்க மாட்ட, இதோ நீ மனம் சோர்ந்து நீ தூங்கி விடுவாய் இதோ என்கிறது போல அப்பா உன்னுடைய வசனங்களை கர்த்தாவே அப்பா நிறைவேற்றாதபடிக்கு இல்லை நீ தேறினவன் அல்ல, உனக்கு பலன் இல்லை என்கிறது போல குறுகின ஒரு மனசாட்சிக்குள் கொண்டு போய் அப்பா அவங்களை ஒடுக்கி வைக்கின்றதுக்கு எப்பொழுதும் அவிசுவாசமான வார்த்தைகளோட கூட பேசுகின்ற எல்லா அசுத்தாவி சாத்தானின் எல்லா விதமான சிந்தனைகளின் அந்த வார்த்தைகளை வேரோட ஒவ்வொருத்தரோட இருதயத்திலிருந்து பிடுங்கி போடுறோம் இயேசு நாமத்துல. ஏசப்பா உம்முடைய பலத்துக்கரம் ராஜா என் சகோதர சகோதரி மேல இறகற்றும் தகப்பன என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது தகப்பனே. அப்பா இதோ ராஜா உம்முடைய வசனத்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய நீடிய பொறுமை குறித்ததாக சொல்லிய அந்த வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தரா இருப்பீர். அப்பா நாளைக்கு இதெல்லாம் நடந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையே பிரதர் என்று நாங்கள் எதை குறித்து பயந்து கொள்ளாமல் இன்னைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அப்பா உமக்கு பயந்து நடக்கின்ற உன் பிள்ளைகளை பாதுகாக்கின்றதுக்காக அப்பா உம்முடைய தூதர்களை கர்த்தாவே சுற்றிலும் நீர் காவலுக்கு வைக்கின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆதலால் ராஜா நாங்கள் எப்பொழுதும் ராஜா அப்பா எலிஷா அப்பா தன்னுடைய பணிவிடக்காரனாக இருக்கின்ற அந்த அப்பா சேவகனுக்கு சொன்னது போல அவர்களிடத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆற்றிலும் நம் பக்கமாக இருக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிறது போல உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா அப்பா இதோ ராஜா உண்மையை சாய்ந்திருந்து நடக்கின்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் எங்களுடைய மாம்ச கண்களினால காண்கிறதன்படியாக நடக்காமல் ராஜா விசுவாசத்தினால் நடக்கின்றவர்களாக எங்களை மாற்றுங்க. நீர் மாற்றிருக்கிறீர்.
இந்த இரவு நேரத்திலும் பிள்ளைகளாகி எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.